சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, மண்டபத்துக்கு ஐஸ்வர்யா வரல, சேது வரல. ஐஸ்வர்யா சேதுன்னு சொல்லி 2 பேரும் போனுக்கு மாத்தி மாத்தி போன் பண்ண, யாருமே போன் எடுக்கல. அப்பதான் ஈஸ்வரி பதறிக்கிட்டு, மாமா சேதுவுக்கு ஒரு போன் பண்ணுங்க மாமா, நான் ஐஸ்வர்யாவுக்கு சேதுக்கும் மாத்தி மாத்தி போன் பண்ணி பார்த்துட்டேன், 2 பேரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்க ஒரு போன் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பதற, ஈஸ்வரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சேதுவுக்கு போன் பண்ண, சேது இங்க ராஜாங்கத்தோடைய நம்பரை பார்த்ததும் உடனே அட்டன் பண்றாரு. அப்பா அப்படின்னு சொல்லி சேது பேசவும், ஐயா சேது எங்கேயா இருக்க, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, மண்டபத்துக்கு நீ வரல, ஐஸ்வர்யா வரல, என்னையா வர வழியில வண்டி எதுவும் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் கேட்க, இல்லப்பா அது வர வழியில ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி சேது சொல்லுவோம். ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் பதறவும், அப்பாப்பா ஒன்றும் பதட்டப்படாதீங்க, எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஒன்றும் இல்லை, வர வழியில ஒரு ஆக்சிடென்ட், நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் கேட்க, அப்பதான் சேது நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லவும், என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் பதறாரு. அப்பா நீங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கல அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், இரியா நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் போனை வச்சுட்டு அவசரமா கிளம்ப, மாமா எங்க போறீங்க மாமா, சேதுவும் ஐஸ்வர்யாவும் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், ஈஸ்வரி நான் போய் சேதுவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கிளம்ப இங்க கருப்பு வண்டி எடுக்கிறாரு. கருப்பும் ராஜாங்கமும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இங்க ராஜாங்கத்தை பார்த்ததும் வேகமா ஓடியாந்து சேது கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சாரு. ஐயா சேது என்னையாச்சு, வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஆபத்து இல்லையா அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் கேட்க, தெரியலப்பா உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கண் கலங்கவும், ஒன்னும் பதறாதியா, குழந்தைகளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் இங்க சேதுவுக்கு ஆறுதல் சொல்ல, அப்பதான் டாக்டர் வராங்க. என்ன சார் இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்பீங்க, அதுவும் கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்ணு, 9 மாசம் கர்ப்பம், இன்னைக்கு நாளைக்கு பிரசவ வலி வர இந்த நேரத்துல இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கவே கூடாது சார், வயிற்றுலையும் பலமான அடி, தலையிலையும் பலமான அடி, என்ன சார் இப்படியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் சேதுவை பார்த்து திட்ட, அப்பதான் கருப்பு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எனக்கு வேணும் தான் டாக்டர், தமிழ்ச்செல்வி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கவும், ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு சார், எதையும் இப்ப தட்டிக்கு சொல்ல முடியாது, குழந்தைங்களுடைய பொசிஷனும் மாறி போயிருக்கு, வயிற்றுல வேற பலமான அடிபட்டிருக்கு, கொஞ்ச நேரத்துல சிசேரியன் பண்ணி குழந்தைங்களை வெளியே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போகவும், இங்க சேது பார்த்து அழுதுகிட்டு இருக்காரு. கருப்பு வேகமா ஓடியாந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நல்லபடியா குழந்தை பிறந்துடணும், தமிழ்ச்செல்விக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, அந்த பிள்ளை மனசுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்க. ராஜாங்க ஒரு பக்கம் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்க. ஐஸ்வர்யா பார்த்தா வயிற்றுச்சல்ல போய் நின்னுகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறக்கிற சத்தம் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்டதும் ராஜாங்கம் சேது கருப்பு 3 பேரும் சந்தோஷப்படுறாங்க. டாக்டர் கையில குழந்தைய தூக்கிட்டு வராங்க, நர்ஸு ஒரு கையில குழந்தைய தூக்கிட்டு வராங்க, ஒரு குழந்தைய சேது கையிலையும் ஒரு குழந்தைய ராஜாங்க கையிலையும் கொடுக்குறாங்க. ராஜாங்க அந்த குழந்தைங்களை வாங்கி பூரிச்சு கண்கலங்கி போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மாமா மாமா அப்படியே அக்காவை பார்த்த மாதிரியே இருக்கே மாமா அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்ல, ஆமாயா அப்படியே சேது உங்க அம்மா மீனாட்சியை பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி ராஜாங்க ஒரு பக்கம் சொல்ல, சேதுவும் கண்ணெல்லாம் கலங்கி அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் கருப்பு, டாக்டர் தமிழ்ச்செல்வி கண்ணு முழிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கருப்பு கேட்கவும், இல்ல சார் அவங்க தலையில ரொம்ப பலமான அடிபட்டிருக்கு, ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல அவங்களுடைய மூளையில செல்லக்கூடிய நரம்புலையும் அடிபட்டிருக்கு, இதுக்கான அர்த்தம் என்னன்னா அவங்களுக்கு சமீப காலத்துக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள்லாம் அவங்க மைண்ட்ல இருந்து அழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப ஹோமாக்கு போறாங்கன்னு சொல்றாங்களே அந்த மாதிரிதான், சில பேர் ஹோமாக்கெல்லாம் போனாங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடியே விஷயங்கள்லாம் மறந்து போயிருக்கும், சில பேருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் மறந்து போயிருக்கும், சில பேருக்கு சில மாசத்துல நடந்த விஷயங்கள் மறந்து போயிருக்கும். அந்த மாதிரிதான் தமிழ்ச்செல்விக்கு கடந்த 2-3 மாசத்துக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் நடந்துச்சோ அந்த விஷயங்கள்லாம் தமிழ்ச்செல்விக்கு ஞாபகம் இருக்காது, தமிழ்ச்செல்விக்கு அந்த விஷயங்கள்லாம் மறந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், டாக்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு அதிர்ச்சியாய் கேட்க, ஆமா சார் தமிழ்ச்செல்விக்கு கடந்த மாசத்துல நடந்த சில விஷயங்கள் மறந்துட்டாங்க, அதனால அவங்க கிட்ட அந்த விஷயங்களை பத்தி எதுவும் பேசாதீங்க, தமிழ்ச்செல்விய இப்ப தட்டிக்கு மனதளவுல காயப்படுத்தாதீங்க, தமிழ்ச்செல்வி இப்ப தட்டிக்கு ஆரோக்கியமா இருக்குன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க தான் அவங்க பக்கத்துல சுத்தி இருக்கணும், 2 குழந்தைங்களும் இப்ப தட்டிக்கு நல்லா இருக்காங்க, தமிழ்ச்செல்வி இப்ப மயக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், எல்லாமே இனிமேல் உன் கையில தான் இருக்கு சேது, தமிழ்ச்செல்விய உன் வாழ்க்கையில இருந்து வெறுத்து ஒதுக்கிட்ட, தமிழ்ச்செல்விக்கும் உனக்கும் ஒட்டுள்ள உறவுள்ளேன்னு சொல்லி 2 பேரும் உங்களை பிரிச்சுக்கிட்டது, இந்த விஷயத்தெல்லாம் நீ தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லக்கூடாதியா, தமிழ்ச்செல்விக்கு கடந்த மாசத்துல நடந்த விஷயங்கள் எதுவுமே ஞாபகத்துல இல்லைன்னா அப்பஞ்சாயத்துல வச்சு
உனக்கும் தமிழ்ச்செல்விக்கும் ஒட்டுள்ள உறவுலேன்னு சொல்லி அத்து விட்டதெல்லாம் தமிழ்ச்செல்விக்கு கண்டிப்பா ஞாபகத்துல இருக்காதியா. நீ தாயா இனிமேல் தமிழ்ச்செல்விய பாத்துக்கிறணும். தமிழ்ச்செல்வி நல்லா இருக்கணும்னா, இந்த குழந்தைய நல்லா இருக்கணும்னா தமிழ்ச்செல்விய நீ சேர்ந்து வாழனியா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ஒரு பக்கம் சொல்ல, அப்பதான் ராஜாங்கமும் இந்த பிள்ளைகளை பார்த்ததுக்கு அப்புறம் ஐஸ்வர்யாவோட சேதுவுக்கு கல்யாணம் வேணான்னு தோணுது. சேது, அப்பா இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், உனக்கு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணணும்னு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், இல்லப்பா எனக்கு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தோணலை. நான் மனசார இந்த முடிவு எடுக்கலப்பா. தமிழ்ச்செல்வி மேல இருந்த கோவத்தினால மட்டும்தான் இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி முடிவெடுத்தேன். அப்ப ஈஸ்வரி சின்னமாவும் ஐஸ்வர்யாவும் வந்து என்னென்னமோ பேசுனதுனால என் மனசு குழம்பிருச்சுப்பா. அதனால நான் ஐஸ்வர்யாவை மனசாரெல்லாம் ஏத்துக்கிறலப்பா. எனக்கு இந்த கல்யாணமே வேணாம்ப்பா. எனக்கு என் குழந்தை போதும்பா. என் குழந்தை இருக்கையில எனக்கு எதுக்குப்பா கல்யாணம்? என் ஆயுசுக்கும் என் குழந்தைகளோட என் வாழ்க்கையை கழிச்சிருவேன்ப்பா. இனிமேல் இந்த குழந்தைங்க தான்ப்பா என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சரியா இந்த முடிவை தான் நானும் எடுத்திருக்கேன். ஐஸ்வர்யாவோட இருக்கிற கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்ல, இங்க ராஜாங்கமும் சேதுவும் பேசுறத பார்த்தா ஐஸ்வர்யா கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப என்னைய பார்த்தா இவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுதா? அப்பெல்லாம் கல்யாணத்துக்கு சரி சரின்னு சொல்லிட்டு இப்ப தான் பெத்த பிள்ளையில பார்த்ததுமே மனசு மாறுறாரா இவரு? இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா இங்க கார் எடுத்துக்கிட்டு வேகமா மண்டபத்துக்கு வர, தமிழ்ச்செல்வி சேது மாமா அப்படின்னு சொல்லி முணங்குறாங்க. தமிழ்ச்செல்வியுடைய முணங்கல் சத்தத்தை கேட்டுட்டு வேகமா நர்ஸு ஓடியாராங்க. சார், இங்க சேதுன்றது யார் அப்படின்னு சொல்லி நர்ஸு கேட்கவும், நான் தான் அப்படின்னு சொல்லி சேது பதட்டத்தோட எந்திரிக்கவும், சார் தமிழ்ச்செல்வி சேது சேது அப்படின்னு சொல்லிட்டு சேது மாமான்னு சொல்லி உளறாங்க, நீங்க கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லி நர்ஸு கூப்பிடவும், சேது அப்பதான் தயக்கத்தோட ஐசியூ வார்டுக்குள்ள போறாரு. தமிழ்ச்செல்வி மயக்கத்திலேயே சேது மாமான்னு சொல்ல, சேது ஐசியூ வார்டுக்குள்ள தமிழ்ச்செல்வி பக்கத்துல போறாரு. சார், அவங்க அப்பதுல இருந்து சேது மாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நர்ஸு சொல்லவும், அப்பதான் சேது கண்ணெல்லாம் கலங்கி தமிழ்ச்செல்வி சேது மாமான்னு சொல்றத பார்த்துக்கிட்டே இருக்காரு. தமிழ்ச்செல்வியோடைய கையை பிடிச்சு தமிழ் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவுமே தமிழ்ச்செல்வி கண்ணீர் வடியுது. அதெல்லாம் தொடச்சி விட்டு இங்க சேது தமிழ்ச்செல்வி கிட்ட பேசுறாரு. தமிழ் மாமா, உன் பக்கத்துலதான் இருக்கேன் தமிழ் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், இங்க தமிழ்ச்செல்விக்கு முழிப்பு வருது. தமிழ் முழிச்சு பாக்குறாங்க. சேது நிக்கிறாரு. சேது கையை பிடிச்சி தமிழ் அழுகவும், மாமா 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 குழந்தை பிறந்துருச்சா மாமா அப்படின்னு சொல்லி இங்க தமிழ் கேட்க, குழந்தை பிறந்துருச்சு தமிழ் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், எப்படி மாமா குழந்தைங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இங்க தயங்கி கேட்கவும், குழந்தை நல்லா இருக்கு தமிழ், குழந்தை ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே சேதுவும் கண்கலங்கி சொல்ல, சில மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் மறந்து போச்சு. அதனால தமிழுக்கும் சேதுவுக்கும் நடந்த சண்டையுமே தமிழ்ச்செல்விக்கு ஞாபகத்துல இல்ல. ஆனா சேதுவுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கு. தமிழுக்கு மறந்துருச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டுமே சேது தமிழ்கிட்ட வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி சேது தமிழ்கிட்ட பேசி பழக ஆரம்பிக்கிறாரு.